யாங்க சிம்பு அப்படின்னாலே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது கிடையாது. எதனால வெளிப்படையா சொல்லிடுவாரு. அதனால நிறைய கான்ட்ரோவர்சி மாட்டிப்பாரு. நம்ம சிலம்பரசனை சிம்பு, STR, அட்மன், லிட்டில் சூப்பர் ஸ்டார், ஏன் கான்ட்ரோவர்சி கிங்னு சொல்லுவாங்க. 9 மாச குழந்தை நட்சத்திரமா அந்த தமிழ் சினிமால அடி எடுத்து வச்சவர். அவர் நடிச்சாலும் சரி, நடிக்காட்டாலும் சரி, படம் ஹிட் கொடுத்தாலும் சரி, பிளாப் கொடுத்தாலும் சரி, அவரோட ஃபேன்ஸ் என்னைக்குமே அவர் விட்டு கொடுத்தது இல்ல, விட்டு போனதும் இல்ல. தலைவன் காதல் தோல்வியில பல முறை கண் கலங்கி இருக்காரு. சிங்கிங், டான்சிங், டைரக்ஷன், ஆக்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், லிரிக்ஸ்னு எல்லாத்தையும் புகுந்து விளையாடுவார். அவரோட லூசு பெண்ணை சாங்க கேட்டு இன்னமும் பல பேர் வைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் பீப் சாங்கோட சர்ச்சைகள் பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சிம்பு அண்ணனோட ஸ்டைலுக்குன்னு பல ரசிகர் பட்டாளமே இருக்கு. சிம்பு அவ்வளவுதான்ப்பா, குண்டாயிட்டாரு, மனுஷன் ஓடக்கூட முடியல, ஷூட்டிங்க வரமாட்டாரு, பல சர்ச்சைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைச்சு தும்சம் பண்ற மாதிரி மாநாடுல ஒரு சரியான கம்பேக் கொடுத்தாரு. பொன்னியின் செல்வன் 2 ஆடியோ லான்ச்ல அவர் என்ட்ரி கொடுத்து உள்ள வரும்போது அரங்கமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நீ சிம்பு ஃபேனா, அப்ப நீயும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி சின்ன வயசுல எல்லாரும் சொல்லி கிண்டல் பண்ணிருப்பாங்க. இந்த உலகத்துல எவ ஒருத்தன் நான் இப்படிதான் உண்மையா வெளிப்படையா எந்த ஒரு மாஸ்க்கும் போடாம டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அவனை பத்தி